ஒரு சிம்பிளான டோஃபுல புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பன்னீரில் பார்த்துருப்போம், பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ஃபேட் இல்லாதது. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல வந்து டோஃபு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து முன்னாடி நாள் வந்து டோஃபு பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி வந்து வீட்டிலையே வந்து டோஃபு பண்ணுறதுன்னு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். பட் அது வந்து நம்ம ராவாக சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பவுலில் போட்டு இதை வந்து அப்படியே உதிரி உதிரியாக வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து டோஃபு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றிக்கலாம். வேகன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து கியூமின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை 3ஐயும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம், கரம் மசாலா. ஸோ இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம், ஸோ இதையும் போட்டுக்கலாம். நீங்கள் கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் வந்து நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி கிடைச்சாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஸோ இதுக்கு பட்டரும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தக்காளி, அதுலேருந்து தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம டோஃபு, அந்த டோஃபுவை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில், சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, ஆல்ரெடி இது ஆகிடுச்சு. ஆனால் வந்து இதனோட அந்த ரா ஸ்மெல் லைட்டாக போக வரைக்கும் வதக்கிக்கலாம். மேக்ஸிமமே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம், கசூரி மேத்தி இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான சாஃப்டான டோஃபு புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நானோடு எடுத்துக்கலாம், ரொட்டியோடு எடுத்துக்கலாம், சப்பாத்தியோடு எடுத்துக்கலாம். ஸோ எதோட வேணாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் சாப்பிடணும் ஆனால் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஃபேட்டே கிடையாது.